கவர்னர் வந்து சபாநாயகர் வந்து காலதாமதம் பண்ணலாம், நான் எப்போ வேணால் முடிவு எடுத்துக்கலாம் அப்படின்னு இருந்தாலும் ஒரு டைமுக்கு மேலே போயிடுச்சுன்னா அதாவது என்னைக்கு தப்பு நடக்குதோ அந்த தப்பு நடக்கிற அன்னைக்கு தான் கணக்கில் வரும். டிடிவி தினகரன் இருக்கார் பாருங்க, அமமுக வேட்பாளர், அவருக்கு இது அப்ளை ஆகும். ஏன்னா கவர்னர் கிட்ட தான் எத்தனை போய் ஒரு ஆஜர்படுத்தினாரு. ஐயா பாருங்க, இவர் குக்கரில் நின்னாருங்க, திடீர்னு குக்கர் மேலே விசில் இருக்குனாலும் அங்கே போறன்றாரு, இது என்ன நீங்களே கொஞ்சம் விசாரிங்கன்னு சொல்லிட்டு கொடுத்தாருங்களா. கிட்டத்தட்ட தாவேக்காவோட ஒரு குடிமி டிடிவி தினகரன் கிட்ட இந்த செக்ஷனில் மாட்டியிருக்கு. இப்போ அதிமுகன்னு ஒரு சட்டங்கள் இருக்குது. அப்போ அதிமுகவில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா அதிமுக சட்டத்துக்கு உட்பட்டு தான் நீங்கள் இருக்கணும். உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் இருக்க முடியாது. ஆட்சியே கலக்கக்கூடிய அளவுக்கு கொஞ்சம் கூட சிந்திக்காம தெளிவில்லாமல் ஒரு விஷயத்தை பண்ணிட்டு ஏதோ ரீல்ஸில் சொல்கிறாங்க, பத்திரிகையாளர் சந்திப்பில் அவங்களாம் வராங்கன்னு சட்டத்தோட நுணுக்கங்கள் தெரியாமல், சட்ட சிக்கல் புரியாமல் தாவேகா தலைவர் விஜய் அவர்களை நிறைய பேர் தப்பாக கைடு பண்ணியிருக்காங்க. கவர்னர் நினச்சார்னா இப்போது 118க்கு 4 வாட்டி வர வச்சார், போன வச்சார் இல்லையா, அதே கவர்னருக்கு 118ல் போகஸ் இருக்குது அப்படின்னு சந்தேகம் வறுமையானால், இல்லை நம்பிக்கை ஓட்டெடுப்பில் நீங்கள் வந்து ஒரு ஓட்டை இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்கன்னா அவருக்கு ஃபுல் பவர்ஸ் இருக்குது. இல்லதெல்லாம் எங்களுக்கு தெரியும், நீங்கள் பண்ண வேலை, நீங்கள் யார் யார் மேலே குண்டாஸ் போட்டிங்களோ அந்த விஷயம்லாம் எங்களுக்கு முன்னாடி வந்திருக்குது, உங்கள் கதையெல்லாம் தெரியும். அப்படி போட்ட குண்டாஸ் எல்லாம் நாங்கள் நிறைய நேரத்தில் குவாஷ் பண்ணியிருக்கோம். அப்போது இந்த குண்டாஸை கண்டி குவாஷ் பண்ணுற அதிகாரம் கோர்ட்டுக்கு இல்லைன்னா அவன் நிலைமை என்ன ஆச்சு? அருண் பேரையே சொல்லி வாராகியும் சவுக்கு சங்கரும் அருணால தான் குண்டாஸ் போடப்பட்டிருக்கு நான் நம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நீதிபதி கோர்ட்ல சொல்றாங்க. இது வந்து ஆன் ரெக்கார்டு. எங்க முன்னாடி நிற்கும் போது கூட உங்களுக்கு குற்ற உணர்வோ செஞ்ச தப்பு பத்தி உங்களுக்கு அதை பத்தி இல்லை, எல்லாம் பண்ணது நியாயம் சட்டப்படி தான் பண்ணன்ற மாதிரி நீங்க நிக்கிறீங்க. இதை பார்த்துக்கிட்டு நீதிமன்றம் சும்மா இருக்குமா? கமிஷனரா நீங்க ஒரு சிலதெல்லாம் போட்டீங்களா, அதெல்லாம் சென்சார் பண்றேன், நான் நீக்கிறேன், உனக்கு அந்த அதிகாரமே இல்லை போ. அனைவருக்கும் அன்பு வணக்கம். நம்மோடு மீண்டும் இணைகிறார் பத்திரிகையாளர் திரு கோடீஸ்வரன் அவர்கள். வணக்கம். வணக்கம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். தொடர்ச்சியாக நம்ம வந்து புதிய ஊடகத்தில் வந்து பயணிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அதில் குறிப்பாக இன்றைக்கி நம்ம பேச போகிற சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குதிரை பேரம்னா என்ன அப்படிங்கிறத குறித்து நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்குது. குறிப்பாக இப்போ அண்மையில் அதிமுகவில் எம்எல்ஏவாக ஆகி ஜெயித்தவங்க அந்த மை ஈரம் காய்வதற்குள்ள 21 நாட்களுக்குள்ள அதிமுகவோட சட்டமன்ற உறுப்பினருங்கிற பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு போய் தாவேக்கால ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. 2 விதமாக பார்க்கலாம்னா, சட்டப்படி இது தப்பு கிடையாது, எத்திக்கலி தப்புன்னு வேணால் பேசுங்க, அவங்களுக்கு விருப்பம் இல்லை அதிமுக சேவையோட விமர்சனம் இருக்குதுன்றதுனால அந்த எம்எல்ஏ துறந்துட்டு தானே போகிறாங்க, அது தப்புன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல குதிரை பேரம்னா என்ன, இது நடந்தது பேர் குதிரை பேரம் தானா? ஏன்னா இப்போது ஓபிஎஸ் போலியா, வைத்தியலிங்கம் போலியா, அப்போல்லாம் என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்குறாங்கல்ல. இதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன, கருத்துன்னு ஒரு கிளாரிட்டி கொடுக்க முடியுமா? இல்லை, இதில் வந்து கருத்தை சொல்லாமல் சட்டத்தில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத நம்ம சொல்லிட்டோன்னா நம்ம பார்க்குற நேயர்களுக்கும் அது கொஞ்சம் புரிஞ்சுக்குவாங்க. அந்த சட்ட நுணுக்கங்கள் தெரியாதவங்களுக்கும் அது ஒரு தெளிவு ஒன்று கிடைக்கும். அதுக்கப்புறம் இது நியாயமா தர்மமா அப்படின்றத அவங்களே முடிவு பண்ணிக்குவாங்க. அப்போ வந்து இப்போது இன்றைக்கி வந்து தாவேக்கா வந்து 108 சீட்டு ஜெயிக்கும் அப்படின்றது யாருக்கும் தெரியாது. கரெக்டாக 108ல் வந்து நிற்கும். அதுக்கு இன்னும் ஒரு 10 சீட்டு வேணும் அப்படின்றதுக்கு என்னென்ன பண்ணணுன்றதெல்லாம் நாட்டு மக்கள் பார்த்துருப்பாங்க. பட் நம்ம ஊர் அரசியல் நடக்கிறதுக்கு காரணம் வந்து இந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. இது வந்து லேட்டஸ்ட் புக்கு. இப்போ மத்திய அரசுக்கு பிடிச்ச கலர்ன்றதுலாம் ஆரஞ்சு கலரில் வருது. முன்னாடி இது பச்சை ப்ளூ கலர் மாறி வரும். என்னடா இவர் ஆரஞ்சு கலர் புக் எடுத்து காட்டுறாங்க. இப்போ இந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா இது பிரகாரம் தான் வந்து அதாவது இந்திய திருநாடும் மற்ற மாநிலங்கள் தமிழ்நாடு உட்பட எப்படி நடந்துக்கணும், எது சட்டம், எது முறை, எது தர்மன்றதெல்லாம் இருக்குது. இது பிரகாரம் தான் நீங்கள் யாராக வேணால் இருங்க, நீங்கள் ஜனாதிபதியாக இருங்க, இல்லை சாதாரணமாக வந்து ஒரு கூலி தொழிலாளியாக இருங்க, ஒரு படித்தவராக இருங்க, படிக்காதவராக இருங்க, விவசாயியாக இருங்க, இல்லை வந்து ஒரு பெரிய ஐடி நிறுவன முதலாளியாக இருங்க, எல்லாருமே இதுதான் பைபிள். இந்த புஸ்தகத்தில் என்ன இருக்கோ அது. இது இல்லை, இந்த கான்ஸ்டியூஷன் பிரகாரம் இந்த சட்டம் ஒழுங்கு நடக்கலைன்னா என்ன ஆகும்னா, இப்போது உங்கள் பைக்கை வந்து யார் வேணால் முனையில் உங்களை நிறுத்தி பிடுங்கின்னு போயிடலாம். உங்கள் வீடுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பெரிய பணக்காரர் இருக்கிறாரு, இல்லை ஒரு அரசியல்வாதி இருக்கிறாரு, அருளோட வீடு அழகாக இருக்குது, சின்ன வீடாக இருந்தாலும் அதுவும் நம்மள்தான் இருந்தால் நம்ம கார் அங்கே விட்டுக்கலாமே அப்படின்னு கூட நினச்சி அவங்களும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அதோட இடம் சும்மா இருக்குது, ஒரு புறம்போக்கு இடம் வேஸ்ட்டாக இருக்கே, இங்கே விவசாயம் பண்ணால் என்னன்னு சொல்லிட்டு 4 பேர் கஞ்சா விதையை தூவி விட்டு கஞ்சா செடி வளர்க்கலாம். புரியுதுங்களா? என்னென்ன வேணுமோ மற்றவங்க என்ன வேணால் பண்ணிக்கிட்டோம், மற்றவங்க கஷ்டப்படுறாங்க நஷ்டப்படுறாங்க, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. எனக்கு
நான் எனக்கு பணம் இருக்குது, அடியாள் இருக்கிறாங்க, செல்வாக்கு இருக்குது, நான் நினச்சதெல்லாம் பண்ணுவேன் அப்படின்ற அந்த மனுஷனோட அந்த ஆசை இருக்கு இல்லையா, அதெல்லாம் கட்டுப்படுத்து. ஐயா சாமி உன் இஷ்டத்துக்குலாம் நடக்க முடியாது, எல்லாருமே இது பிரகாரம் தான் நடக்கணுன்றதா கான்ஸ்டியூஷன். அதுதான் கடிவாளம் மாதிரி. கடிவாளம். அதாவது ஒவ்வொருத்தருக்கு இப்போ இதில் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த குதிரை பேரம்னா என்ன, அப்போ அது வந்து இது வந்து டிஸ்குவாலிஃபிகேஷன் அண்டர் 10th ஷெட்யூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. இப்போ டிஸ்குவாலிஃபிகேஷன் அண்டர் 10th ஷெட்யூல் என்னன்னா, மற்ற விஷயத்தில் டிஸ்குவாலிஃபை பண்ணலாம். அதாவது திடீர்னு வந்து ஒருத்தருக்கு வந்து அவரால் சிந்திக்க முடியல, இல்லை அவருக்கு வயது மூப்புனால அவர் நினைவு தப்புது அப்படின்னாலும் டிஸ்குவாலிஃபை பண்ணலாம் போகும். அதாவது அவர் புத்தி கூர்மை இல்லாமல் போகிறாங்க, இல்லை அவருக்கு ஏதோ ஒரு சுயநினைவு இல்லை, உடல்நிலை சரியில்லை, அந்த மாதிரினா டிஸ்குவாலிஃபை ஆகலாம். இல்லை ஒரு கோர்ட்டு பார்த்து இவர் இந்த கேஸில் இவர் வந்து தண்டனை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா டிஸ்குவாலிஃபை. அம்மையார் ஜெயலலிதாக்கு நம்ம பார்த்தோம். ஆமாம், டிஸ்குவாலிஃபை. ஆமாம். ஆனால் குற்றம் சாட்டப்பட்டவர் என்றால் டிஸ்குவாலிஃபை கிடையாது. குற்றவாளின்னு நிரூபித்தாதான் டிஸ்குவாலிஃபை. இது ரெண்டு. இந்த மாதிரி வந்து ஒரு சிலதெல்லாம் இருக்குது. அதே மாதிரி வந்து ஒருத்தரை மோசடி பண்ணி இன்சால்வென்சி ஆயிடுறாரு, நான் வந்து மஞ்சள் நோட்டீஸ் கொடுத்துட்டேன், நான் யாருக்கும் எதுவும் கடன் பாக்கிலாம் இல்லை, கொடுக்க முடியாது போங்க, நானே நஷ்டமாயிட்டேன் அப்படின்னு யாருன்னா சொன்னாலும் அந்த மாதிரி புத்தி, அதாவது அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறவங்களும் டிஸ்குவாலிஃபை. இதெல்லாம் வந்து நேச்சுரலாக வருது. பட் அந்த 10வது அட்டவணை என்ன சொல்லுதுன்னா, இந்த மாற்றி ஓட்டு போடுறது, தேர்ந்தெடுத்த உடனே சிக்கல் வருது, இல்லை வேற யாருன்னா அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்னா அப்போ ஸ்பீக்கர் எடுக்கிற நிலைப்பாடு என்ன, அதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் பண்ணக்கூடாது அப்படின்றது தான் அந்த 10வது ஷெட்யூல். அதுதான் சொல்லுது. அதில் ஒன்றும் என்னென்னா, த டேட் ஆஃப் டிஸ்குவாலிஃபிகேஷன் இஸ் த டேட் ஆன் விச் த ஆக்ட் டேக்ஸ் பிளேஸ் அண்ட் நாட் த டேட் ஆன் விச் த ஸ்பீக்கர் டேக்ஸ் அ டெசிஷன் இன் திஸ் ரெகார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேந்திர சிங் வர்சஸ் சுவாமி பிரசாத்னு சொல்லிட்டு 2007 ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் கூட வந்திருக்கு. அதாவது கவர்னர் வந்து சபாநாயகர் வந்து காலதாமதம் பண்ணலாம், நான் எப்போ வேணால் முடிவு எடுத்துக்கலாம் அப்படின்னு இருந்தாலும் ஒரு டைமுக்கு மேலே போயிடுச்சுன்னா அதாவது என்னைக்கு தப்பு நடக்குதோ அந்த தப்பு நடக்கிற அன்னைக்கு தான் கணக்கில் வரும். சபாநாயகர் என்னைக்கு முடிவு பண்ணுறாரோ அவரு முடிவு பண்ணுவார் 5 வருஷம் கழிச்சு, அதெல்லாம் கணக்கில் வராதுன்றதுக்கு கோர்ட் கைட்லைன்ஸ் கொடுத்துருக்குது. அப்போ சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட்னும் போது கோர்ட்டுக்கு நாலு பின்ன பஞ்சாயத்து போகிறாங்கன்னா, இப்போ ஒருவேளை ஐயா ஜேசிடி பிரபாகர் இழுக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் வச்சு பார்க்கும்போது வந்து நீங்கள் முடிவு என்ன நினைக்கிறீங்களோ அன்றைக்கி வராது, அவங்க என்றைக்கு ஓட்டு மாற்றி போட்டாங்களோ இல்லை என்றைக்கு கொறடா உத்தரவை மீறினாங்களோ அன்னிலேருந்து கணக்கு. அப்படி பார்க்கும்போது ஒரு ஒரு 2-3 மாதம் டைம் லைன் வந்து அவங்களுக்கு சிக்கல். இது ஒன்று. ரெண்டாவது இதில் என்னென்னா, ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட், அதாவது ஒருத்தரே 2 பதவி வச்சிருக்கிறாரு அப்படின்னாலும் பதவி போயிடும். இன்னொன்று, இப்போ ஒரு டெசிஷன் எடுக்கிறார் சபாநாயகரோ யாரோ ஒருத்தர் டெசிஷன் எடுக்கிறாங்க, இல்லை இது பதவி சரியா தப்பா அப்படின்னா சரத்து 192ல் கவர்னருக்குமே பவர் இருக்குது. கவர்னர்கிட்டையும் போய் நீங்கள் இந்த மாதிரி வந்து இது முறைகேடு இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் போகலாம், முறையிடலாம். ஆமாம், அது வந்து என்னன்னா டெசிஷன் ஆன் கொஸ்டின்ஸ் ஆஸ் டு டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆஃப் மெம்பர்ஸ். அதில் செக்ஷன் 1 என்ன சொல்லுதுன்னா, the question shall be referred for the decision of the governor and his decision shall be final. Before giving any decision on such question, the governor shall obtain the opinion of the election commission and shall act according to such opinion. இது ஒன்று இருக்குது. இது வந்து செக்ஷன் 192. இது என்ன சொல்லுதுன்னா, இது டிடிவி தினகரன் இருக்கார் பாருங்க, அமமுக வேட்பாளர், அவருக்கு இது அப்ளை ஆகும். ஏன்னா கவர்னர் கிட்ட தான் எத்தனை போய் அவர் ஆஜர்படுத்தினார். ஐயா பாருங்க, இவர் குக்கரில் நின்னாருங்க, திடீர்னு குக்கர் மேலே விசில் இருக்குனால அங்கே போறன்றாரு, இது என்ன நீங்களே கொஞ்சம் விசாரிங்கன்னு சொல்லிட்டு கொடுத்தாருங்களா. கிட்டத்தட்ட தாவேக்காவோட ஒரு குடிமி டிடிவி தினகரன் கிட்ட இந்த செக்ஷனில் மாட்டியிருக்கு. ஓகே, செக்ஷன் 191ல் 10th ஷெட்யூலில் எடப்பாடி பழனிசாமி கிட்ட சிக்கல் இருக்குது. அவர் அந்த செக்ஷனை வச்சு போவாங்க. அதே மாதிரி சபாநாயகர் ஒரு வேளை ரொம்ப நாள் எடுத்துக்கிறார் அப்படின்னா, இந்த சுப்ரீம் கோர்ட்டோட ஸ்டேட் நான் ஒன்று சொன்ன பாருங்க, ராஜேந்திர சிங் வர்சஸ் சுவாமி பிரசாத் மௌரியா 2007 கேஸ், சுப்ரீம் கோர்ட் கேஸ், அதை வச்சியும் சைடில் மூவ் பண்ணலாம். இப்போ இதெல்லாம் வந்து இவங்களா வச்சுக்கிட்ட வேணாம், இதை மறைமுகமாக பண்ணிங்க இல்லையா, சோஃபா அமிச்சு இருட்டில் டொயோட்டா காரில் கையெழுத்து வாங்கினது அது இதெல்லாம் நடந்ததில்லை. இதெல்லாம் பண்ணாமல் இருந்தால் இந்த 192, 191 10th ஷெட்யூல் கீழே சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் வராது. இல்லை, அவங்களா வர்றாங்க, நாங்களாங்க கையை பிடிச்சி அவங்களுக்கு தான் நான் பண்ண முடியும். அவங்களா வராங்கன்னு சொல்லிட்டு சொல்லும்போது இந்த செக்ஷன் எல்லாம் எத்தனை போயிட்டு கோர்ட்டில் ஆர்கியூ பண்ணுவாங்க. அவங்களா வரவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இருக்குது. காயாராம்னு ஒரு கேஸ் இருக்குது. அந்த கேஸ் எத்தனை போய் சொன்னால், அந்த ஆயாராம்னா நீ இங்கே இருப்ப அங்கே இருப்ப, ஒருத்தர் 15 நாளில் 3 கட்சி மாறி இருக்கிறார். அதனால தான் அந்த காயாராம் கேஸ் வந்துச்சு. இன்னும் சுவாரஸ்யமாக இதுக்கு கீழே இருக்குது. நான் வந்து பேர் ஆக்ட் சொல்கிறேன், அதாவது கான்ஸ்டியூஷனில் இருக்கிறது. இதுக்கு கீழே துணை சட்டங்கள், இணை சட்டங்கள் இருக்குது. அதாவது ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது,
கொறடானா யார், அந்த கொறடாவை யார் பண்ணணும் அப்படின்னு ஒரு சட்டம் இருக்குது. இது இல்லாமல் கட்சிகளுக்குன்னு ஒரு சட்டம் இருக்குது. இப்போ அதிமுகன்னு ஒரு சட்டங்கள் இருக்குது. அப்போ அதிமுகவில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா அதிமுக சட்டத்துக்கு உட்பட்டு தான் நீங்கள் இருக்கணும். உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் இருக்க முடியாது. அப்போது இன்னைக்கு சொல்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு பிடிக்குது வராது, அவர் வராரு நான் சேர்த்து. திமுக சேர்க்கலையா, திமுக வந்து மற்ற சிட்டிங் எம்எல்ஏஸ் வந்து இவங்க கூட சேர்த்துக்கலாம், வைத்திலிங்கம் போலையா அப்படின்னு கேட்குறாங்கல்ல. அதுக்கு வந்து என்ன விளக்கம்னா, சட்ட ரீதியான விளக்கம் என்னன்னா, அங்கே யாருன்னா ஒருத்தர் கோர்ட்டுக்கு போகணும்ல, வழக்கு ஒன்று தொடுக்கணும் இல்லையா, இல்லை கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்ல. திமுகலையோ அதிமுகலையோ யாரும் வழக்கு கொடுக்கலையே. இப்போ ஓபிஎஸ் போய் அதிமுக சேர்ந்தப்போ அவர் ராஜினாமா பண்ணுறாரு. குதிரை பேரத்துக்கு சாட்சி இல்லை. ஏன்னா குதிரை பேரம் மெஜாரிட்டி இருக்குது. மெஜாரிட்டி இருக்கும்போது தான் குதிரை பேரம் வரும். அவங்க ஆல்ரெடி அதிகமாக எம்எல்ஏ வச்சிருக்கிறாங்க. அப்போ அவர் என்ன சொல்வார், ஏங்க எங்களுக்கு 150க்கு மேலே இருக்குதுங்க, கூட்டணி சேர்த்தா 170 160 வச்சிருக்கிறோம், நாங்கள் எது குதிரை பேரம் பண்ணுறோன்னு சொல்லிட்டு நேச்சுரல் லா ஆஃப் ஜஸ்டிஸ் வரும். இயற்கையான நீதி வந்து அமலில் வரும் அங்கே. அப்போ எனக்கு வந்து அந்த எம்எல்ஏவை வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. அது பேர் மென்சரியான்வாங்க. எனக்கு அதுக்கு திட்டம் இருக்கா, இன்டென்ஷன், கான்ஸ்பிரசி, அதாவது முயற்சி, இல்லைனா வந்து ஒரு 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 திட்டமிடுதல், அப்படியெல்லாம் இல்லை, எனக்கு இதில் உள்நோக்கம் இல்லை அப்படின்னு அவங்க காட்டலாம். ஆனால் இந்த கேஸில் தாவேக்காக்கு உள்நோக்கம் இருக்குன்னு ஆர்கியூ பண்ணுவாங்க. அதான் சிபிஎம் விசிக்கு ஐஎம் ஆதரவு இருக்குன்னு வந்துருச்சு. 118 வந்துச்சு, அதுக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா அது வந்து நீங்கள் ஒயிட்டில் கொடுத்தீங்க, என்ன பண்ணீங்க, லெட்டர் எடுத்துகிட்டு போய் கட்சியில் கொடுத்தீங்க. கட்சியோட தலைமை வந்து உங்களுக்கு திருப்பி லெட்டர் கொடுத்தது. அந்த லெட்டர் எடுத்துகிட்டு போய் நீங்கள் கவர்னர்கிட்ட கொடுத்து, ஐயா நாங்கள் கோரிக்கை கேட்டோம், தேர்தல் பிந்தைய கூட்டணி வைக்கலான்னு சட்டம் சொல்லுது, நாங்கள் எல்லாமே வெளிப்படையாக பண்ணோம், நேர்மையாக பண்ணோம், தேர்தலுக்கு பின்ன பண்ணோம். அதில் வந்து சட்டப்படி தப்பு இல்லை. ஆனால் அதில் தார்மீக கடமை. ஒரு கட்சியில் நின்று அந்த கூட்டணியில் ஓட்டை கேட்டுட்டு உதயசூரியன் ஓட்டை வாங்கி கூட ஜெயிச்சுவிட்டு அதுக்கப்புறம் மாறுறீங்களே, இது நியாயமான அரசியல் கேள்வி. சட்ட சிக்கல் அங்கே இல்லை. ஆனால் இதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி கிட்ட லெட்டரை கொடுக்காம நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்களாக வந்து ஒரு சிலரை கூப்பிட்டு நீங்களாக சால்வையை போட்டு சோஃபாவோட போய் உக்காந்து பேச்சு கீசி பஞ்சாயத்து பண்ணி வாக்கெடுப்பில் மாற்றி போடுறாங்க. இப்போ இது சட்ட சிக்கல். அப்போ 191 பிரச்சனை, 192 பிரச்சனை. 191 எடப்பாடி பழனிசாமிக்கு போகும் அந்த செக்ஷன், 192 அமமுக. இல்லை டிடிவி தினகரோட செக்ஷன் வந்து ரொம்ப வேலிட். ஏன் அப்படின்னா ஆல்ரெடி கவர்னரே இதில் பார்ட்டி உள்ள வந்துட்டார் அவர். நான் வெளியில் ஆளுகிட்டெல்லாம் போய் சொல்லலை, சம்மந்தப்பட்டது சம்பவம் நடக்கும்போது உங்ககிட்டயே நான் கூட்டின்னு வந்து காட்டினேன்ல அப்படின்னும் போது இப்போ கவர்னர் நினச்சாருன்னா எலெக்ஷன் கமிஷனுக்கு பரிந்துரை பண்ணலாம். என்ன இது என்ன ஏதுன்னு ஒப்பீனியன் கேட்கலாம். கவர்னருமே வந்து நாளைக்கு கவர்னரை அரசாங்கத்தை கலைக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், இது ஒரு ப்ரொவிஷன். ஆட்சியே கலக்கக்கூடிய அளவுக்கு கொஞ்சம் கூட சிந்திக்காமல் தெளிவில்லாமல் ஒரு விஷயத்தை பண்ணிவிட்டு ஏதோ ரீல்ஸில் சொல்கிறாங்க, பத்திரிகையாளர் சந்திப்பில் அவங்களாம் வராங்கன்னு சட்டத்தோட நுணுக்கங்கள் தெரியாமல், சட்ட சிக்கல் புரியாமல் தாவேகா தலைவர் விஜய் அவர்களை நிறைய பேர் தப்பாக கைடு பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் இஷ்யூ இருக்கான இது. நான் வந்து இப்போ எதுக்கு நான் படித்து செக்ஷன்ஸ் எல்லாம் படித்து ரொம்ப நாள் ஆச்சு. இந்த சம்பந்தமான விஷயங்கள்லாம் டிராஃப்டிங்கோ கோர்ட்டுக்கோ போகிறது கிடையாது. எதுக்கு இதை சொல்கிறேன்னா, நேயர்களுக்கு சொல்லும்போது அவங்களுக்கு தெளிவு லீகல் பாயிண்ட்ஸ் தெரியும். இப்படி தான் இதுதான் இருந்ததுன்னா நாளைக்கு திமுக வந்து நமக்கு எதுக்கு 89 இருந்ததுங்க கலைஞர் கருணாநிதிக்கு. அவர் ஏன் மைனாரிட்டி திமுக அம்மையார் ஜெயலலிதா வெறுப்பேற்றுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க, கோபமாக பேசுவாங்க. ஆட்சி முழுக்க மசனம் பண்ணாங்க. ஆட்சி முழுக்க 5 வருஷம். கலைஞருக்கு தெரியாதா? ஐயா ஆதவர்ஜுனுக்கு தெரியாத வித்தை கலைஞருக்கு தெரியலையா? ஏன் செய்யலை கலைஞர்? ஏன்னா கலைஞருக்கு இதிலெல்லாம் இருக்கிறது தெரியும், சட்டம் இன்னைக்கு இருக்கிறவங்களுக்கு தெரியாது. கலைஞர் அவர்களோட முதிர்ச்சி வேற. அதனால தான் சப்ஜெக்ட் தெரிஞ்சவங்க இதை பண்ண மாட்டாங்க. இன்னொன்று, கலைஞர்கிட்ட இருந்த டீம்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேறு ரேஞ்சில் வழக்கறிஞர்கள் சொல்லுவாங்க. அது இல்லாமல் அவர் 1க்கு 3 வழக்கறிஞர்கிட்ட கேட்பார். அது இல்லாமல் சும்மா போகிற பத்திரிகையாரனை கூப்பிட்டு இது மாதிரி சொல்கிறான், இவனை பற்றி விசாரின்னு வேறு சொல்வார். அதுக்கப்புறம் அந்த பத்திரிகையாரனையும் அந்த வழக்கறிஞரையும் போலீஸ்கிட்ட விசாரிப்பார். இப்படி ஃபில்டரிங் பண்ணுவார். அப்போ ஃபில்டரிங் பண்ணி ஒரு முடிவு எடுப்பார். அதனால தான் இதுக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கு அந்த ஒன்று அவங்களுக்கு சூழ்நிலை இல்லைன்னு கூட சொல்ல முடியாது. 89 பிரச்சனை தானே. உண்மைதான். அதிமுகலேருந்து அன்றைக்கி ஒரு 10 பேரை வலிச்சு போட்டு ரிசைன் பண்ணுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னா அவங்களுக்கு மெஜாரிட்டி இல்லை. அப்போது காரணி இருக்குது, மென்சிரியா இருக்குது, இவங்க சூழ்ச்சி செஞ்சுருக்காங்க, கான்ஸ்பிரசி அப்படின்னு சொல்லி போயிருப்பாங்க கோர்ட்டுக்கு. ஓகே. அப்போது அதனால தான் அவங்க செய்யலை. நான் மைனாரிட்டி அரசாக இருந்தால் இன்னும் போகிறேன் மற்றவங்கள்ட்ட. இப்போது இதுவே வந்து தாவேக்கா மைனாரிட்டி அரசு 108 107 இருக்குது கையில். ரிசைன் ஒன்று பண்ணதுக்கப்புறம் 107 வச்சு கம்யூனிஸ்ட்டும் மைனாரிட்டியாகவே ஓட்டியிருக்கலாம். சட்ட சிக்கலை பிரச்சனையை விலை கொடுத்து வாங்கிக்கினீங்க, தேவையே இல்லை.
இல்லை அதிமுக தான் வேணும், எனக்கு வந்து பொழுதுக்கும் இவங்க கூடலாம் குப்பை கொட்ட முடியாது, திடீர்னு சிபிஎம் வந்து தொழிலாளி பிரச்சனைன்னு வாங்க, திடீர்னு ஆதரவு வாபஸ் வாங்குவீங்க, நீங்கள் நட்டாத்தில் விட்டு போயிட்டீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்? அதனால அந்த பயம் இருக்குல்ல தாவேக்காக்கு. அப்போ அந்த பயம் இருக்கிற ஆள் என்ன பண்ணணும்னா, காங்கிரஸ் கிட்ட எப்போ நான் வந்து அதிமுக கிட்ட உதவி கேட்க போகிறேன், நீ வந்து கொஞ்சம் கம்முன்னு இரு, அவங்க வேணா கூட்டணி ஒடிச்சுன்னு வருதுன்னா வரட்டும், இல்லை பிஜேபிக்கு ஒரு எம்எல்ஏ தான் நான் கேட்கல அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி கிட்ட கேட்டிருந்தாப்புலனா வந்திருக்கும். என்ன நடந்ததுன்னா, எனக்கு தெரிஞ்சது, எனக்கு கேள்விப்பட்டது இல்லை சொல்லது, அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது, எனக்கு வந்து செவி வழி செய்தியை நான் மக்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். எடப்பாடி பழனிசாமி வந்து விஜய்க்கு தான் தேவை, விஜய் தான் ஆட்சி அமைக்கணும், நான் என்னால் ஆட்சி அமைக்க முடியாது, எனக்கு 47 தான் இருக்குது, வந்து கேட்டால் எனக்கு இது வேணும் அது வேணும் பதவி இதுன்னு கேட்டு நம்மளாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணதாக ஒரு தகவல். ஆனால் விஜய் என்ன பண்ணுறாருன்னா, நான் எதுக்கு உங்களை வந்து கேட்கணும், எனக்கு அதை உடைக்கிறதுக்கு தெரியும், நான் உடச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேர் வழியாக போகாமல் குறுக்கு வழியில் போனது தான் இதனுடைய பிரச்சனை. இதே விசிகா கூடயோ ஐஎம்எல் கூடயோ ஆனது நீங்கள் விமர்சனம் பண்ணலாம், மாப்பிள்ளை அவர் தான் ஆனால் போட்டுக்கிற சொக்கா என்று நீங்கள் விமர்சனம் பண்ணலாம் அரசியல் ரீதியாக, ஆனால் சட்டத்துக்கு முன்னாடி செல்ல முடியாது. இதே டிடிவி தினகரனில் இது குடுமி போய் மாட்டிக்கிட்டு இருக்கு. கவர்னர் நினச்சாருன்னா இப்போது 118க்கு 4 வாட்டி வர வச்சார் போன வச்சார் இல்லையா, அதே கவர்னருக்கு 118 போகஸ் இருக்குது அப்படின்னு சந்தேகம் வறுமையானால், இல்லை நம்பிக்கை ஓட்டெடுப்பில் நீங்கள் வந்து ஒரு ஓட்டை இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்கன்னா அவருக்கு ஃபுல் பவர்ஸ் இருக்குது. இல்லாத பவரை கவர்னர்கிட்ட தூக்கி குத்தது யார்? தாவேக்கா தான். அன்றைக்கி பார்க்கும்போது நல்லாயிருக்கும், 140 பேர் ஓட்டு போட்டாங்க, இதை எதிர்த்து கோர்ட்டுக்கு போனாங்க, இல்லை வழக்காடு மன்றம் போனாங்கன்னா சிக்கல் இருக்குது. இது ஒன்று. ஸோ இதை வந்து மக்களுக்கு தெரியணுன்றதுக்கு தான் சொல்கிறேன். அதுக்கப்புறமா இன்னொரு பிரச்சனை நமக்கு என்னன்னா பார்த்தீங்கன்னா, இந்த மொழி. இப்போ மொழி வந்து எதுக்கு சொல்கிறேன்னா தமிழ்தாய் வாழ்த்து. ஓகேங்களா? அதில் வந்து ரொம்ப தெளிவாக இருக்குது அட்டவணை. என்ன சொல்லுது அப்படின்னா, மாநில பட்டியலில் எது வரும், மத்திய பட்டியலில் எது வரும். மத்திய பட்டியலில் இந்தி மொழி, இந்திக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், ஆங்கிலத்தை கொஞ்சம் கொஞ்சமாக பயன்பாடை குறைச்சிக்கங்க, எங்கெங்கெல்லாம் இந்தியை அதிகமாக அஃபிஷியல் லாங்குவேஜாக யூஸ் பண்ண முடியுமோ பண்ணிக்கங்கன்றது சொல்லிட்டாங்க. அது ஒரு சட்டம். அதே நேரத்தில் அந்தந்த மாநிலம் ஆங்கிலம் மற்றும் அந்த மாநிலத்தில் எந்த மொழி மற்றும் தேவைப்பட்டால் இந்தி, உங்களுக்கு இந்தியும் எடுத்துக்கலாம் இல்லை மாநில மொழியும் எடுத்து உங்களோட மாநில மொழியாக அதை எடுத்து நீங்கள் அதை சட்டம் ஏற்று பண்ணி நீங்கள் அதுக்கு உண்டான வேலைகளை பண்ணலாம் அப்படின்னு இருக்குது. அப்போ தமிழ் வந்து சட்டப்படி நம்மளோட மாநில மொழி. இப்போ சட்டப்படி இருக்கிற மாநில மொழியில் இருக்கக்கூடிய ஒரு பாடலை பாடுறது, ஆல்ரெடி நான் தனியாக அதுக்கு ஜியோலாம் சொல்லியிருந்தீங்க கூட, கான்ஸ்டியூஷனை அங்கீகரிக்குது தாய் தமிழ் மொழியை தமிழர்களுக்கு உண்டான மாநில மொழி இதுதான். அப்போ தமிழ் தாய் வாழ்த்து தமிழில் தானே பாடுறோம், தெலுங்குலையா பாடுறோம். அப்போது சட்டம் எந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருக்குது பாருங்கள் நம்ம மொழிக்கு. இந்த காலத்தில் அதாவதுங்க இதெல்லாம் தெரியாமல் நம்ம பேசுறது வேற. என்ன ஆயிடுச்சு, அவங்க இருந்தப்போ பாடலையா, திமுக பண்ணலையா, அவங்க பண்ணலையான்னு கேட்குறாங்க. அப்போ திமுக இருந்தப்போ இது நடக்கலையா, அதிமுக இருந்தப்போ அதெல்லாம் இல்லைங்க. இது சட்டம் புதுசாலாம் யாரும் எழுதின்னு வர முடியாது. இதெல்லாம் இது பிரகாரம் தான் நாட்டில் நடக்கும். இன்னொன்று சொல்கிறேன், இப்போ அதிகமாக பேசு பொருள் இருக்கிறது என்னது, ஒன்று சாராய கடை டாஸ்மாக், இன்னொன்று லாட்ரி. விமர்சனமோ இல்லை அதிகமாக பேச பொருள். ஓகே, லாட்ரி வந்துட போகுதுன்றாங்க, இல்லை வராதுன்றாங்க, இல்லை லாட்ரி வியாபாரம் பண்ணுறவங்களாம் அரசியல் பண்ணுறாங்கன்னு சொல்ல. இதுக்கும் ஏன் நான் இதெல்லாம் சொல்கிறேன்னா, எல்லாரும் வந்து சட்டத்தை உட்காந்து படிச்சுட்டு இருக்காது. சட்டத்தோட அருமை, சட்டத்தோட முக்கியத்துவம் மக்களுக்கு தெரியணுன்ற அந்த, அதுவும் குறிப்பாக நம்ம நேயர்களுக்கு தெரியணுன்றதுனால நான் அதை சொல்கிறேன். அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, த ஃப்ரீடம் ஆஃப் பிஸ்னஸ்ன்னு இருக்குது. அதாவது யார் எந்த தொழிலை வேணால் பண்ணலாம், சட்டம் இதுவும் கொடுக்குது. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச தொழிலை நீங்கள் பண்ணலாம், உங்களுக்கு பிடிச்ச மொழியை நீங்கள் பேசலாம், உங்களுக்கு பிடிச்ச கருத்தை நீங்கள் சொல்லலாம், அது ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன். ஆனால் அதில் வந்து ஒரு சில பிராக்கெட் இருக்குது, நாட் அப்சல்யூட் ரைட்டுன்னு. அதாவது ஒரு விஷயத்தை தப்பாக பண்ணுறதோ, இல்லை ஒருத்தர் சட்டவிரோதமாக பண்ணுறதோ, இல்லை 2 குரூப்புக்கு நடுவில் ஒரு தப்பான ஒரு கருத்து சொன்னீங்கன்னா அது ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் வராது. ஆனால் இந்த ஃப்ரீடம் ஆஃப் பிஸ்னஸில் என்னென்ன வியாபாரம் பண்ணலாம் அப்படின்னு இருக்குது நிறைய இருக்குது. ஆனால் அதில் ஒரு 2 வியாபாரத்தை பற்றி குறிப்பாக சொல்கிறாங்க. என்ன வியாபாரம்னா, ஒன்று வந்து லிக்கர் பிஸ்னஸ், சாராய வியாபாரம் என்பது எடுத்தோன்னே ஃபஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, த ட்ரேட் ஆஃப் லிக்கர் கேன் பி கம்ப்ளீட்லி ப்ரொஹிபிட்டட் பை ஸ்டேட். எடுத்தோடனே என்ன சொல்கிறாங்க, சாராய வியாபாரத்தை ஒரு அரசு மாநில அரசு நினைத்தால் அதை நிறுத்தலாம், அதை நடத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஃபஸ்ட்டு சட்டம் சொல்கிறது இதுதான். அதுக்கப்புறமா என்ன சொல்லுதுன்னா, ஒருவேளை தேவைன்னா 19/1 கான்ஸ்டியூஷனில் அது அதனுடைய எக்ஸ்ட்ரா விஷயங்கள் வச்சு ஒரு சிலர் போய் சாராய கடை நடத்திக்கலாம், மாநிலமே நடத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேரளாவில் நிறைய கேஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் கிட்டத்தட்ட ஒரு 20 கேஸ் இருக்குது. அதில் 20 கேஸில் கோர்ட் என்ன சொல்லுச்சு என்ன ஏதுன்றதெல்லாம் வருது. அப்போது
பப்ளிக் கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் வந்து ஒரு சில சட்டத்தில் வேணா நடத்திக்கும். ஆனால் நான் சட்டம் என்ன சொல்லுதுன்னா முடிஞ்ச அளவுக்கு அதை தவிருங்க. என்ன சொல்லுது? முடிஞ்ச அளவுக்கு தவிருங்க. முடியாத பட்சத்தில் வேணா நடத்திக்கங்க. இதுதான் சட்டம் சொல்லுது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? சட்டம் 80% நடத்தாதுன்னு அதை கேட்கறது இல்லை. முடியாத பட்சத்தில் தொடங்குன்றதுக்கு தான் பெப்பர் பேன் முக்கியத்துவம் கொடுத்து 5000 கடை என்ன, 8000 கடை என்ன, டிஸ்டிலரி என்ன, டாஸ்மாக்ல 10 ரூபா வாங்குறது என்ன, 20. அப்போ சட்டத்தில் சொல்கிற ஃபஸ்ட்டு பேரா ஃபஸ்ட்டு சரத்துக்கு முக்கியம் இல்லை. இந்த கீழே கமா போட்டு லைட்டாக சொல்லிது பாருங்க, அதை டைட்டாக ஃபாலோ பண்ணுறது. அப்போ எதை நீங்கள் அமலாக்கம் பண்ணுறீங்கன்றது நாட்டு மக்களுக்கு. ரெண்டாவது லாட்ரியை பற்றி சொல்கிறாங்க. ஆர்டிகல் 19/1G 50 133 அதில் கான்ஸ்டியூஷன் டஸ் நாட் எக்ஸ்டெண்ட் டு ட்ரேட் அண்ட் லிக்கர். அதுக்கும் வந்து ஒரு தமிழ்நாடுலேயுமே ஒரு சில கேஸ்லாம் இருக்குது. இது வந்து எதுக்குன்னா திரும்ப இது நடத்தலாமா வேணாமா நிறைய பேர் கோர்ட்டில் பேசியிருக்காங்க. ஓகே. அதுக்கு அடுத்து வந்து லாட்ரியை பற்றி சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, a state can prohibit any form of lottery if only it is not running any lottery at all and a state can prohibit a particular form of lottery. அதாவது நமக்கு ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து லாட்ரியை தடை பண்ண முடியாது, தடை பண்ணிவிடு. மொதல் ஆப்ஷன் என்ன? தடை பண்ணிட்டு அது தவறான விஷயம், அது நல்ல விஷயம் இல்லை அப்படின்னு சட்டம் சொல்லுது. ஒரு வேளை வேணும்னா நீங்கள் அதுக்கு தனியாக ஒரு சட்டத்தை போட்டு நடத்திக்கலாம். எவ்வளோ வியாபாரம் இருக்குது நாட்டில், ஆனால் அந்த வியாபாரத்தை பற்றிலாம் சட்டம் சொல்லலை. இந்த மாதிரி வியாபாரத்துக்கு ஒண்டி சட்டத்தில் சட்ட வல்லுநர்கள், பாலாசாஹேப் அம்பேத்கர் போன்றவர்கள், அதற்கு பின்னாடி வந்த சட்ட வல்லுநர்கள் அவர்களெல்லாம் வந்து சிந்திச்சு நாட்டு மக்களுக்கு எது நல்லது எது கெட்டதுன்றாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? லாட்ரி வியாபாரம் பண்ணுறவங்கள நெருக்கமாக வச்சுக்கிறோம், சாராய வியாபாரம் பண்ணுறவங்கள நெருக்கமாக வச்சுருக்கிறோம், அரசியல்வாதிகளே சாராய ஆலைகள் நடத்துகிறாங்க. அதாவது அவங்களுக்கு இந்த பாயிண்ட், யார் கூட இருக்கணும் யார் கூட இருக்கக்கூடாதுன்றது பார்வை. நான் சட்டத்தில் என்ன சொல்லுது? முதல்ல டாஸ்மாக் சாராய வியாபாரம் என்பது தடை செய்தால் நன்றாக இருக்கும் தான் அதனுடைய கொள்கை முடிவு, அரசு அடிப்படை நோக்கம். அது ஒரு வேலை வேணும்னா அப்படின்னு இருக்கும்போது அதை தான் இவங்க தூக்கி பிடிச்சி தொங்குறாங்க. அதே மாதிரி லாட்ரியை பொறுத்தவரைக்கும் முடிஞ்ச தடை வேணாம், அதான் அவங்களோட முதல் நிலைப்பாடு. இரண்டாம் நிலைப்பாடு என்ன? தேவைப்பட்டால் நீங்கள் சட்டத்தை ஒன்று போட்டு பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த தேவைப்பட்டால் இருக்கு, எனக்கு தேவை. நிறைய பேர் சொல்கிறாங்கல்ல, நாட்டு மக்களுக்கு நாங்கள் நல்லது செய்யாமல் இருக்கவே முடியாது, உதவி பண்ணியே ஆகும், தொகுதிக்கு போயே ஆகணும், ஆளுங்கட்சியில் போய் சேர்ந்தாதான் மக்களுக்கு பண்ண முடியும். ஆளுங்கட்சி மாதிரி விஷயங்களால தான் இந்த லாட்ரி, இந்த சாராயம், இந்த குவாரி இதெல்லாம் வந்து செய்ய முடியும் அப்படின்னு சட்டம் சொல்லுது. சட்டம் வந்து பொதுவாக வந்து மக்களுக்காக இருக்குங்க, அதுதான் இதோட சிறப்பு. சரி, இதை வந்து நான் நம்ம விளக்கம் பதிவு பண்ணணும்னு நினைச்சேன், அதனால இன்னைக்கு பதிவு பண்ணிட்டேன். எஸ், குறிப்பாக இன்னைக்கு இன்னொரு விஷயத்தையும் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. இப்போ அண்மையில் தமிழ்நாடோட அப்பாயின்மெண்ட்ஸ் குறித்து நம்ம போகிற வீடியோ கூட பேசியிருந்தோம். இப்போ புதிய டிஜிபி அவர்களையும் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. அதே போல் மற்ற முக்கியமான துறைகளுக்கும் ஐபிஎஸ் அதிகாரிகள் ஐஎஸ்ஆர்கள் போட்டிருக்கிறாங்கன்றதை நம்ம பார்க்குறோம். இந்த அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்க, உங்களுடைய கணிப்பு என்ன? இந்த அப்பாயின்மெண்ட்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிஜிபி மகேஷ்குமார் அகர்வாலாக போட்டிருக்காங்க. ஒரு பேருக்கு எடுத்துக்காத ஒரு அதிகாரி, ஒன்றும் பெரிய சிக்கல்லாம் அவர் கிடையாது. அவர் வந்து பார்த்திங்கன்னா கல்கட்டாவில் இதுக்கு முன்னாடி போஸ்டிங்கில் இருந்தார். அந்த இண்டோ பங்களாதேஷ் பார்டரில் ஒரு சில ஸ்பெஷல் டியூட்டி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தார். பஞ்சாபை சார்ந்தவர், பெரிய கெட்ட பேர் கிடையாது. இவரோட ப்ளஸ் என்னன்னு பார்த்தா இவருக்கு சட்ட டிகிரி இருக்குது. ஸோ சட்டம் சம்மந்தமான ஒரு சில விஷயத்தில் இவர் கொஞ்சம் நிறைய நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, சட்டத்தில் இருக்க சரத்து தெரியாமல் நான் போலீஸ் நான் நினச்சதை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. இப்போ ஒருத்தர் கூட குண்டாஸ், நம்ம அதை அடுத்து பேசுவோம், குண்டாஸ் கேஸில் என்ன கண்டிப்பாக பேசணும். அப்போது இவர் வந்து 1994 பேட்ச் ஐஎஃப்எஸ் ஆஃபீஸரு, தமிழ்நாடு கேடரு, சென்ட்ரல் டெபுடேஷனில் ஹியூமன் ரைட்ஸ் சம்மந்தமான விஷயங்கள் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸில் இருக்கார். இப்போது பார்டரில் வந்து ஒரு பார்டருக்கும் ஒரு பார்க்கும் மனிதர்களுக்கு வந்து மனித உரிமை மீறல்கள்லாம் எதனா நடக்குன்னா அந்த மாதிரி விஷயங்களை சரி செய்யறதுக்கு ஒரு ஸ்பெஷல் ஆப்ரேஷன்ஸ் அந்த மாதிரி டியூட்டியில் போயிருக்கிறாரு. சென்னை மதுரை அதெல்லாம் வந்து கமிஷனராக வேலை செஞ்சுருக்கிறாரு. பெரிய இது இல்லை இவருக்கு வந்து, இன்னும் வந்து 2 வருஷம் டைம் இருக்குது. ஸோ அப்போது ஒரு டிஜிபியை எப்படி போடணும் அப்படின்னு சொல்லிட்டா அது ஒரு 3 டிஜிபி பேனல் எடுக்கணும். அப்போ இந்த அரசு வந்து ஒரு மெரிட்டில் தான் போட்டிருக்காங்க. அதாவது கீழே இருக்கிற ஒரு அதிகாரி தூக்கி வந்து மேலே வச்சுட்டு, கடந்த காலத்தில் ஆட்சியில் ஒரு தப்பு பண்ணாங்க. வெங்கட்ராமன் அவர்களை அவருக்கு மேலே இருந்த அதிகாரிகள் எல்லாம் போட, ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் வந்து சீனியாரிட்டி மெயின்டைன் பண்ணுறாங்க. தாவேக்காவை பொறுத்தவரை அது உண்மையிலே வரவேற்கத்தக்கது. அதே மாதிரி அமல்ராஜ்னு சொல்லிட்டு கமிஷனரை வந்து போட்டிருக்காங்க. அவரு வந்து ஒரு நல்ல விஷயம் நேற்று என்னென்னா சொல்லியிருக்கிறாரு, இது நடந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும், சிஎஸ்ஆர் உடனே கொடுத்துருங்கன்ற. அது என்னன்னா, இப்போது எனக்கு வந்து என் நாய் காணும், வீட்டில் வளர்க்குற செல்லப்பிராணி நாய் காணும், போய் போலீஸ் ஸ்டேஷனில் சொல்கிறான், சார் நாய் காணுந்தப்பா
நாய் தானேப்பா காணோம், அங்கங்கே மனுஷாலு குழந்தைங்களே காணா போகுது, 18 வயசான பொம்பளை பசங்க எங்கே போகுதுன்னே தெரிய மாட்டேங்குது, இவ்வளோ கேஸ் இருக்குது, நாய்கெல்லாம் வந்துட்ட அப்படின்னு சொல்ல முடியாது. சார் அந்த நாய் வந்து 70,000 ரூபா சார். என்னது 70,000 ரூபாவா? அப்படியா, சரி, அப்போ பணக்கார வீட்டு பங்களா நாய் போலகுது, சிஎஸ்ஆர் போட்டு குத்துருவோம் அப்படின்ற மாதிரி ஒரு நிலைப்பாடு கூட. ஒரு அக்னாலஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. இல்லை ஒரு செயினை காணோம், வீட்டில் வச்ச ஒரு பொருளை காணோம், இல்லை வந்து யாரோ ஒருத்தர் நம்மளை பார்த்து ரோட்டில் வலி சண்டை வலிக்கிறார் டெய்லி அப்படின்னா ஒரு அக்னாலஜ்மெண்ட். அதாவது காவல்துறை போன இவர் புகார் கொடுத்தார், நான் புகார் வாங்கி கொண்டேன், அந்த புகாரின் அடிப்படையில் அவர் விசாரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. நிறைய நேரத்தில் இந்த சிஎஸ்ஆரே கொடுக்க மாட்டாங்க. இப்போ இந்த சிஎஸ்ஆர் கொடுத்தா தாவேக்கா பீரியடில் குற்ற பின்னணி அதிகமாக நடந்த மாதிரி தெரியும். ஆனால் அதில் உண்மை என்னென்னா மறைக்கப்படாமல் பொதுமக்கள் வந்தவங்களுக்கு எல்லாம் சிஎஸ்ஆர் கொடுத்துருக்காங்கன்றதா புரியுது. மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். நிறைய நேரத்தில் என்ன பண்ணிடுவாங்கன்னா, சிஎஸ்ஆர் போட்டால் எதுக்கு இவ்வளோ சிஎஸ்ஆர் போகிறதுக்கே போய் எஸ்ஐயை பார்க்கணும், இன்ஸ்பெக்டர் பார்க்கணும், ரைட்டரை பார்க்கணும். அப்புறம் பார்த்தா சார் A4 ஷீட்டே இல்லை சார், போயிட்டு A4 ஷீட் வாங்கிட்டு வாங்கணும். அப்புறமா போகும்போது சார் ஒரு பேப்பர் வாங்கின்னு வராதிங்க, தப்பாக இருக்கும், ஒரு 10-15 ஷீட் வாங்குங்க, இல்லை அந்த கடையில் பண்டிலே இருக்கும், நீங்கள் பேப்பர் தான் இல்லை போய் வாங்கினோன்னா. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் பண்டில் வாங்கி கொடுத்தவங்களாம் இருக்கிறாங்க வழக்கறிஞர். A4 ஷீட் பண்டில். ஆமாம், அது எதுக்கு அந்த பண்டில்? அதாவது இதெல்லாம் நடந்திருக்கிறது நான் சொல்கிறேன், ஓகேங்களா? ஒன்றும் பெரிய இது கிடையாது. எல்லா திரைப்பட காட்சிகளையுமே நம்ம பார்க்குறோம், நேராகவும் பார்க்குறோம் அந்த மாதிரி. அதனால் அப்புறம் போன உடனே பார்த்தா யாருன்னா ஒருத்தர் இப்படி உட்காந்து இருப்பார், அவரை பார்த்த உடனே நமக்கு ஒரு பயம் வரும், ஐயோ அப்படின்ற மாதிரி. புதுசாக யாருன்னா ஒருத்தர் போய் ஸ்டேஷனில் போய் கொஞ்சம் கூட்டின்னு வாப்பா அப்படின்னா, போனவுடனே பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு கட்சி இப்படி ஒருத்தர் உட்காந்து இருப்பார், சொக்காலாம் கைட்டு. அதை பார்த்தோன்னே சார் எக்ஸ்கியூஸ் மீ கேன் ஐ ப்ளீஸ், அது இங்கிலீஷ் பேசாதவங்க கூட இங்கிலீஷ் பேசுவாங்க. இந்த மாதிரி சூழ்நிலாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் இருக்கக்கூடாது. நீங்கள் வந்து பொதுமக்கள் வந்தால் பொதுமக்களை வந்து மரியாதையாக கண்ணியமாக நடத்தணும். எல்லா கமிஷனருங்களும் இது வந்தவொன்னு சொல்கிறது தான். அந்த மாதிரி ஒரு விஷயம் அவருடைய அந்த பின்னணி என்ன சார்? அவர் எப்படிப்பட்ட பொசிஷன் இருந்திருக்கிறாரு? இல்லை, அவர் வந்து ஒரு பெரிய சிக்கல்லாம் எதுவுமே இருந்தது கிடையாதுங்க. அவர் வந்து ஆமாம், பிளாக் மார்க் எதுவும் கிடையாது. அவர் வந்து இப்போது என்னன்னா, இந்த பதவி போட்ட காலத்தில் வந்து கிட்டத்தட்ட ஸ்டேஷன்ஸு லிமிட்ஸ் எல்லாம் போய் பார்த்துட்டோம். கிட்டத்தட்ட 12 ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இப்போ இன்னும் ஒரு கூடலாம் போய் பார்த்துட்டு எங்கெங்கே என்னென்ன நடக்குது, என்ன பிரச்சனை இருக்குது, பப்ளிக்கோட விஷயங்கள் என்ன இருக்குது, அதுக்கப்புறமா இந்த ஸ்டேஷன்லலாம் பழைய வண்டிங்க நிற்கிது, கேஸ் முடிக்காம அதெல்லாத்தையும் கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணி ரிமூவ் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஆக்டிவாக இருக்காப்புல, ஆக்டிவாக இருக்கிறாங்க. ஸோ அது வந்து பார்க்கணும், புதுசாக போட்டிருக்காங்க. அது எப்படி பண்ண போகிறாங்க என்னன்றது நம்ம பார்க்கணும். முக்கியமாக இன்னொரு விஷயத்தை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நேற்றைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு என்ன சொல்கிறது, கிட்டத்தட்ட அது ஒரு கண்டனத்தையும் தாண்டிய சில வார்த்தைகளே வந்து பயன்படுத்தியிருந்தார் நீதிபதி திரு GR சுவாமிநாதன் அவர்கள். என்ன சொல்கிறாருன்னா, குண்டர் சட்டத்தை எதுக்கு பயன்படுத்தணும் அப்படின்னு தெரியாமல் இதெல்லாம் நீங்கள் பண்ணீங்களா? இல்லை, உங்களுக்கு வித் ஃபுல் நாலேஜோடு தான் நீங்கள் இதை பண்ணியிருக்கிறீங்க. பொது அமைதிக்கு பங்கம் விளைவிக்காதுன்னு தெரிஞ்சும் கூட இதில் போய் கூட சொல்றதை பயன்படுத்தலாமா, இதெல்லாம் என்ன இது அப்படின்னு சொல்லி கடுமையாக தாக்கியிருக்கிறாரு டிவிஎஸ் டைரக்டர் திரு அருண் IPS அவர்களை. இப்போ என்ன பிரச்சனை, அதாவது என்ன விவாதம் எழுது அப்படின்னா, இனிமேலாவது முதலமைச்சர் அவர்களே தயவுசெய்து அவர் நீக்குங்க, அவரது பொறுப்புல வந்து விடுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு சைடில் அப்படிலாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்கிறாங்க. முதலமைச்சருக்கு இது தேவையில்லாத ஒரு நெருக்கடியை உருவாக்கி இருக்கிறதா? நீதிபதியினுடைய அந்த கருத்தின் மீதான உங்கள் பார்வை என்ன? நேற்று வந்து நம்ம பெஞ்ச் வந்து ஐயா GR சுவாமிநாதன் அப்புறம் V லக்ஷ்மி நாராயணன் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இது பழக்கமாயிடுச்சு, ஆஃபீஸருக்கு இது ஹேபிச்சுவேஷன் ஆயிடுச்சு, பழக்கமாகி போச்சு, இப்படி போட்டு ஹேபிச்சுவலாக பண்ணுறாரு, ஹேபிச்சுவலாக இது ரெகுலராக பண்ணுறாருன்னு சொல்லிட்டு அவங்க அந்த பேராவை நான் படிக்கிறேன். It is not enough that one is categorized as a gunda for being slapped with a preventive detention order. அதாவது ஒருத்தன் மீது குண்டா சட்டம் போட்டாவே அவன் குண்டா கிடையாது. அப்படி பார்த்தா இப்போ நம்ம பொதுவாக என்ன சொல்லுவோம், குண்டானா பயங்கரமாக ஆள் தாட்டியமாக இருப்பார், கத்தி கித்திலாம் வச்சுட்டு இருப்பார், பொருள் எடுத்து பூரா விட்டுருவாருன்ற மாதிரிலாம் நினைப்போம். அப்படிலாம் கிடையாது. ஒருத்தருக்கு மேலே குண்டா போட்டாவே அவங்க குண்டா ஆக்டில் அரெஸ்ட் பண்ணணும்னு கிடையாது. அவங்க என்ன செய்கிறாங்களோ அதுதான் அவங்க குண்டான்னு இருக்கும். அவங்க பேசுகிறதோ அவங்க பார்க்குறத வச்சு அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்துக்கு வராரு அவர். அதுக்கப்புறமா such a gunda must also acted in a manner prejudicial to the maintenance of the public order. அதாவது இந்த குண்டா நீங்கள் சொன்னீங்க காவல்துறைனா, அவன் உண்மையிலே குண்டாயிசம் பண்ணியிருக்கணும், பொதுமக்களை அச்சுறுத்துற மாதிரியோ இல்லை யாரும் அமைதிக்கு பங்கம் விளைவிக்கிற மாதிரி இருந்திருந்தா தான் குண்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அது பெஞ்ச் அப்சர்வ் பண்ணுது. அப்புறம் the order also criticized the IPS officer stating he has become habituated to issuing such orders, most of which have come to the notice of this court and quashed. நீங்கள் பண்ணதெல்லாம் எங்களுக்கு தெரியும், நீங்கள் பண்ண வேலை, நீங்கள் யார் யார் மேலே குண்டாஸ் போட்டிங்களோ அந்த விஷயம்லாம் எங்களுக்கு முன்னாடி வந்திருக்குது, உங்கள் கதையெல்லாம் தெரியும். அப்படி போட்ட குண்டாஸ் எல்லாம் நாங்கள் நிறைய நேரத்தில் குவாஷ் பண்ணியிருக்கோம். அப்போது இந்த குண்டாஸை கண்டி குவாஷ் பண்ணுற அதிகாரம் கோர்ட்டுக்கு இல்லைன்னா அவன் நிலைமை என்னாச்சு?
எல்லாரும் குண்டாஸ் தான். இப்போ நம்ம கேமராமேன் சார் போகிறாரு, ஒரு திடீர்னு பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி லுங்கி கட்டுன்னு வேறு மாதிரி போகிறாரு. அந்த ஏரியாவில் இன்ஸ்பெக்டர் ஒரு மாதிரி சரியில்லை அப்படின்னோன்னா அவங்க ஐயா கிட்ட போய் சொல்கிறாரு, மேலே டிசி கிட்ட ஜேசி கிட்ட, ஐயா அந்த தெருவில் ஒருத்தர் சேட்டையே சரியில்லை ஐயா, நான் ஒரு இன்ஸ்பெக்டரு அன்றைக்கி ஏசி வராரு, லுங்கியை கட்டின்னு ஒரு மாதிரி இப்படி பார்க்குறான், அப்புறம் பான் பராக் போட்டு துப்புறான் ஐயா, குண்டாஸில் தூக்கி போட்டுலான்னு சொல்லிட்டு திடீர்னு தூக்கி போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கேஸ் புட்டப் பண்ணுறது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவர் குண்டாஸில் தான் இருக்கணும். இந்த 6 மாதம் என்னென்னவோ சொல்லலாம். பக்கத்து வீட்டுக்காரன் வீட்டிலேருந்து அதை எடுத்தாப்புல, அவர் வீட்டு நாயை திடீர்னு போய் வித்துட்டாப்புல, அந்த நாய்க்கு ப்ரூஃப் என்ன வேணால் சொல்லலாம். சட்டத்தில் வந்து அது தப்பு. அதுதான் கோர்ட்டு தேவைன்றது. காக்கித்துறையில் ஒரு தவறுகள் நடக்குதுன்னா அதை கருப்பு சட்டையை வச்சு தான் நம்ம தீர்க்க முடியும். போன ஆட்சியிலே உங்களுக்கு தெரியும், அருளாறுமுகம் தொடர் போன்ற விவசாயிகள் மேலே குண்டாஸ் போட்டாங்கல்ல திமுக ஆட்சியில் 6 பேர் போராட்டம் பண்ணதுக்கு விவசாயிகள் மீது குண்டாஸ் அதெல்லாம் சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இதில் வந்து இன் மோஸ்ட் கேசஸ் referring to the cases in which YouTuber Sauku Shankar and Varagi who were detained under the Gundas Act on the orders of அருண் பேரையே சொல்லி வாராகியும் சவுக்கு சங்கரும் அருணால தான் குண்டாஸ் போடப்பட்டிருக்கு நான் நம்புகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீதிபதி கோர்ட்டில் சொல்கிறாங்க. இது வந்து ஆன் ரெக்கார்டு. நீங்கள் நினைப்பீங்க நான் ஐபிஎஸ், நான் போலீஸ் கமிஷனரு, நான் டிஜிபி. சட்டம், லா இஸ் அபவ் ஆல். சட்டம் எல்லாருக்கும் மேலே அப்படின்றது, அதாவது இந்த மாதிரி தீர்ப்புகள்லாம் இருக்கிறதுனால தான் சட்டத்தை வந்து மதிக்கணும், யாரும் சட்டத்தை கையில் எடுத்துக்கூடாதுன்றது. சட்டத்துறையை வந்து அமல்படுத்துறது காவல்துறையோட வேலை. ஆனால் அந்த காவல்துறை சட்டத்தை கையில் எடுத்துக்கூடாது. நீங்கள் அமல் தான் பண்ணலாம், சட்டத்தை கையில் எடுத்து துஷ்பிரயோகம் பண்ணக்கூடாது. அதான் கோர்ட்டு சொல்லுது. சொல்லிட்டு ஈவன் பிஃபோர் அஸ் he did not appear to feel that he had passed a wrong order. He strongly justified his conduct. He ought to be aware that a preventive detention or order cannot be passed recklessly as it has serious implications on the detainee's liberty. The detention order has been passed for extraneous reasons. We censure Arun IPS for having passed the impending detention order, the bench said. அப்படின்னா உங்கள் இஷ்டத்துக்கெல்லாம் ரெக்லெஸ்ஸாக உங்களுக்கு தோன்றதெல்லாம் பண்ணுறதுக்கெல்லாம் இது வந்து பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. எங்கள் முன்னாடி நிற்கும் போது கூட உங்களுக்கு குற்ற உணர்வோ செஞ்ச தப்பு பற்றி உங்களுக்கு அதை பற்றி இல்லை, எல்லாம் பண்ணது நியாயம் சட்டப்படி தான் பண்ணன்ற மாதிரி நீங்கள் நிற்கிறீங்க. இதை பார்த்துக்கிட்டு நீதிமன்றம் சும்மா இருக்குமா? நீங்கள் பண்ணது எல்லாம் தப்பு, இது முறை கிடையாது, நீங்கள் பண்ணது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணுறோம், நிற்க வச்சு கிளாஸ் எடுத்து அமுச்சு விட்டான். வகுப்பெடுத்து கிளாஸ் எடுத்து அமுச்சிருக்கிறார். அதே மாதிரி கமிஷனராக நீங்கள் ஒரு சிலதெல்லாம் போட்டிங்களா, அதெல்லாம் சென்சார் பண்ணுறேன், நான் நீக்கிறேன், உனக்கு அந்த அதிகாரமே இல்லை போ. என்ன இவ்வளோ பயங்கரமாக அட்டாக் பண்ணியிருக்காங்க, அதுக்கு என்ன காரணம்? சட்டத்தோட வலிமைங்க. சட்டம் வந்து அது வந்து அந்த இருட்டரன்னு சொல்லி அண்ணா சொல்லியிருப்பார், அதில் வக்கீலின் வாதம் வந்து ரொம்ப முக்கியன்ற மாதிரி. அப்போ இதை வக்கீலுக்கு கிடைத்த வெற்றி, சட்டத்துக்கு கிடைத்த வெற்றி. இல்லை, இது ஃபியூச்சரில் நீங்கள் இப்போ லா துறையில் இருக்கிறதுனால கேட்குறேன், ஃபியூச்சரில் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் நீதித்துறைக்கும் நடுவில் அது முரண்களை உருவாக்காதா? பிரச்சனை வராது? இல்லை, அது முரண்கள் கிடையாது. அவங்க எல்லா சட்டத்தை காவலாளியே சொல்லலையே. இப்போ நம்மளே இதுக்கு முன்னாடி பேசும்போது ஐயா அமல்ராஜ் பற்றி பேசுகிறோம், மகேஷ்குமார் பற்றி பேசுகிறோம். அவங்க மீது பேசும்போது அந்த மாதிரி ஒரு கரையோ கிரையோ இல்லையே. இப்போ ஐயா ஆதவர்ஜனை எடுத்துகிட்டு போய் அவங்க டீமில் இருக்கிறவங்க தான் வந்து இல்லை தாவேக்கால தான் வந்து இவரை வந்து டிவிஎஸ்சிக்கு தலைவராக போடுறாங்க. இவங்க தான் ஒரு 20 நாளைக்கு முன்னாடி சிஇஓ கிட்ட போயிட்டு சீஃப் எலக்டோரல் ஆஃபீஸர் கிட்ட போய் இந்த அதிகாரி இருந்தால் இது வராது, குளத்தூரை இன்னொரு கரூரா முயற்சி பண்ணுறாங்கன்னு. அப்போது அரசியல்வாதி நாக்கு எப்படி வேணா மாறும், கோர்ட்டு அப்படிலாம் இல்லை. அன்னைக்கும் நீ பண்ணது தப்பு சாமி, ஆட்சி மாறி இப்போ எங்ககிட்ட வரும்போது நீங்கள் பண்ணுறது தப்பு சாமி, இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கோர்ட்டு வகுப்பு எடுத்து அனுப்பிச்சுட்டு. அதனால தான் நீதியரசர்களுக்கு மேலே அந்த இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது தான் அவர்கள் மீது ஒரு மரியாதை, ஒரு மாண்பு அதெல்லாம் வரும். இல்லை, இப்போ இது முதலமைச்சருக்கு நெருக்கடியை உருவாக்குமா? ஏன்னா இப்போ இன்றைக்கி தாவேக்கா ஆதரவாளர்களே பல பேர் வந்து உங்கள் முடிவை மாற்றுக்குங்க தலைவரே, முதலமைச்சரே நமக்கு இந்த சிக்கல் வேண்டாம், இவர் வேண்டான்னு சில பேர் சொல்கிறாங்க. ஆனால் இது முதலமைச்சரின் கவனத்துக்கு போகாமல் எடுக்கப்பட்ட முடிவுமா நமக்கு தெரியல. ஏன்னா இது முக்கியமான ஒரு போஸ்டிங், டிவிஎஸ்சி டைரக்டருங்கிறது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு போஸ்டிங் in தமிழ்நாடு. அப்போ முதலமைச்சர் ஏதாவது மாற்று முடிவு எடுப்பாருன்னு நீங்கள் நம்புறீங்களா? அவருக்கு அது நெருக்கடி தானா இந்த ஜட்ஜ்மெண்ட்? ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர்னுவாங்க. ஒரு நோய் தொற்றோ இல்லை ஒரு விஷயமோ ஒரு உடம்புல ஒரு உபாதையோ வருவதற்கு முன்னாடியே தடுக்கணும். அதுதான் சிறந்த ஒரு முறை. வருமுன் காப்பது தான் நல்லது. அப்போது இந்த மாதிரி ஒரு அதிகாரி நீங்கள் போட்டுட்டு கோர்ட்டில் இந்த மாதிரிலாம் போய் வருது, இதெல்லாம் பிரச்சனை. வருமுன் காக்க நீங்கள் தவறிட்டீங்க. இதுதான் அதனுடைய சரத்து. இதில் இன்னொரு ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம், இதே தாவேக்காவை கரூர் சம்பவத்தில் நீதியரசர் செந்தில்குமார் ஒரு சில கேள்வியெல்லாம் கேட்டார். என்னப்பா கட்சி இது,
மக்கள் இறந்து போயிருக்கிறாங்க, மக்களுக்காக கட்சின்றீங்க, ஆஸ்பத்திரியில் படுத்து கிடக்கிறாங்க, உயிருக்கு போராட்டம் விட்டுட்டு ஓடிட்டீங்க, இது என்ன கட்சி இது? ஒரு கட்சி இப்படிலாம் இருக்கலாமான்னு அவரும் கேள்வி கேட்டார். கரூர் சம்பவத்தில் நீதியரசர் செந்தில்குமார் கேட்ட கேள்விக்கு தாவேகா தரப்புலேருந்து பதிலே கிடையாது. என்ன அதாவது என்ன நடந்தது, ஏன் ஓடுனீங்க, என்ன முதலுதவி செஞ்சீங்களா, மனிதாபிமானம் எங்கே போச்சுன்னு அதாவது இவங்க ஆர்டரில் கொண்டு வராங்க, அவர் ஆர்டரில் கொண்டு வைக்காம கமெண்ட்ஸாக கேட்டார். மனிதாபிமான அடிப்படையில் ஒரு சில கேள்விகளை நியாயங்களை எழுத்தினார். இப்போ அன்னைக்கு அந்த நீதியரசர் அதையும் கேட்கலனா இன்னைக்கு முதலமைச்சர் ஆகிட்டார் தாவேகா தலைவர். ஆனால் நீதிமன்றம் தன் கடமையை அன்னைக்கு செஞ்சிருக்கு. அதெல்லாம் பயந்து போய் தான் ஆஹா இங்கே இருந்தால் சிக்கலாயிரம் பொழுது நம்ம மேலே போயிடுவோன்னு சொல்லிட்டு சிபிஐக்கு மாற்றி நிற்கிதுன்னு அங்கே போய் லெட்டரை கொடுத்து அப்புறம் இப்போ மத்திய அரசை போய் பார்க்குறது, நிர்மலா சீதாராமனை மேலே பார்க்குறது, அதுக்கப்புறம் பிரதமரை பார்த்து பூங்கொத்து கொடுக்குறது, அதெல்லாம் ஏதோ நடந்துகிட்டு இருக்குது அரசியல் ரீதியாக. நல்ல விஷயம், ரைட்டு. பட் நீதிமன்றங்கள் பாருங்கள், எல்லா சூழ்நிலையிலையும் அரசியல் கட்சி தப்பு பண்ணாலும் கேட்குது. அதேமாதிரி நீதிபதி குன்னா, மைக்கேல் டி குன்னா, அம்மையார் ஜெயலலிதாவை முதலமைச்சரை பார்த்து கேட்குறாரு, என்னங்க ஒரு முதலமைச்சர் மாதிரியா நீங்களாம் நடந்திருக்கீங்க, இவ்வளோ ஊழல் பண்ணியிருக்கீங்க, என்ன சொல்கிறீங்க, இதெல்லாம் ஒரு முன்மாதிரியான்னு சொல்லிட்டு முதலமைச்சரை உட்கார வச்சு நேராக கேட்குறாரு. என்னது மைக்கேல் டி குன்னா. இப்போ அதேமாதிரி செந்தில் பாலாஜி கேஸில் வச்சு கிழின்னு கிழிச்சுது கோர்ட்டு. இந்த சைடு சீனியர் கவுன்சில் கபில் சிபில், முகுல் ரோகத்கி, அவங்க இவங்க ஜட்ஜி வந்து இப்போ உன் மேலே குற்றச்சாட்டு இருக்குது, அமைச்சராகறியா உள்ள போறியா, ரெண்டே கேள்வி தான். இந்த செக்ஷனு பைலா, நீ சுப்ரீம் கோர்ட்லேருந்து ஆள் இறக்குவ, 5 லட்ச ரூபா ஃபீஸ் வாங்குறவங்களை இறக்குவ, கோடி கணக்கில் வக்கீலுக்கு ஃபீஸ் கட்ட முடியும், இந்த சீனியர் கவுன்சில் சைடு கவுன்சில் ரெண்டு ஜெயில அமைச்சரான ஐயா வெளில விட்டா போதும், நான் திருப்பி நம்ம அதை போயிட்டேன், பிரச்சனை இல்லை. இப்போது எனக்கு என்னென்னா டிஃப்ரெண்ட் கட்சி நம்ம சொல்லிட்டோம். திமுக பற்றி பேசுகிறோம், அதிமுக பற்றி பேசுகிறோம், அதுக்கப்புறம் இப்போ தாவேகா பற்றியும் பேசிக்கிறோம், அப்புறம் அதிகாரிகள் தப்பு பண்ணால் கோர்ட்டு கேட்குது, இதெல்லாம் இருக்குது. பட் ஒரு சில நேரத்தில் உச்சநீதிமன்றம், ஒரு சில நேரத்தில் வந்து பாஜக ஒரு சில கேள்விகள் கேட்கலையோ சரியா அப்படின்ற அந்த ஒரு அதையும் நான் பார்க்குறேன். ஏன்னா என்ன பொறுத்த அதையும் நீங்கள் பதிவு பண்ணிடுங்க, அதை நான் பதிவு பண்ணுறேன். அதாவது என்னை பொறுத்த வரங்க 2 துறை வந்து நல்லா இருந்தாவே ஜனங்க நல்லா இருப்பாங்க. எல்லாம் சொல்கிறாங்க அரசியல் நல்லா இருக்கணும். ஒருவேளை அரசியல் நல்லா இல்லை, குதிரை பேர் அரசியல் நடக்குது, இல்லை டெண்டர் ஊழல் இருக்குது, அட்லீஸ்ட் நீதித்துறையும் பத்திரிகை துறை 2 நல்லா இருந்தாலுமே பிரச்சனை தப்பிச்சிடும். பத்திரிகையில் ஒரு செய்தி வருது, பார்த்தோன்னே கோர்ட்டு வந்து ஆர்டிகல் 226 சுயமோட்டோ பவர்ஸ் எடுக்கலாம். பார்த்துட்டு இது மாதிரி ஒரு ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகிற குழந்தைங்கள்லாம் வந்து 4 நாள் 5 நாள் கழிச்சு சரியாக மெயின்டெனன்ஸாக செத்துடுறாங்கன்னு ஒரு ஸ்டோரி பயங்கரமாக இருக்கும். இப்போ பார்த்தோன்னே எப்படி இருக்கும், என்னது இந்த ஆஸ்பத்திரியில் பதற்றமாக இருக்கும். அதை பார்த்து கோர்ட் வந்து சுயமோட்டோவாக இந்த கேஸை எடுக்கலாம். இல்லை அண்ணா நாங்கள் சிறுமியாக சுயமோட்டோ தான் எடுத்தாங்க அது மாதிரி கூட. அப்போது அதெல்லாம் அப்போ அதனால தான் சொல்கிறேன், நீதித்துறையும் பத்திரிகை துறை இது 2 ஓரளவுக்கு சரியாக இருந்தால் கூட நம்ம வந்து அதிகாரிகளையும் அரசியல்வாதிகளும் ஓரளவுக்கு கிடையாது. 4 வந்து 4 தூணு டெமோக்ரஸியில். அதில் ஊடகத்துக்கு வந்து பெரிய பவர்ஸ் கிடையாது. ஊடகமாக தான் ஒரு விஷயத்தை கொண்டு வர முடியும் வெளியில், அவ்வளோதான். அதுக்கு வந்து அதிகாரமோ செலுத்துறதோ ஒன்றுமே கிடையாது. ஊடக தர்மன்றது நியாயத்தையோ மக்கள் பிரச்சனையோ இல்லை அரசு வெளியில் அவ்வளோதோட முடியுது. அதை ஒருவேளை நீதித்துறை பார்த்து இந்த மாதிரி ஊடகத்தில் செய்தி வந்து என்ன பதில் சொல்கிறேன்னு அதிகாரியோ அரசியல்வாதிகள் கேள்வி கேட்டாலுமே நமக்கு நிறைய பிரச்சனைகள் குறையும். இது எவ்வளோ அழகாக அமைஞ்சிருக்கு பாருங்கள் கான்ஸ்டியூஷன். நமக்கு இந்த சுதந்திர போராட்டம்லாம் வாங்கிட்டு போயிட்டதுனால அதோட அருமை தெரியல. இருக்கிற ஓட்டை இஷ்டத்துக்கு போகிறது, தமாசா போடுறது, ஊழல் தானே லைட்டாக பண்ணி பார்ப்போம், லஞ்சம் தானே கொடுத்து பார்ப்போம், வாங்கி பார்ப்போம், இப்படி போயிட்டோம். ரொம்ப மோசமாக போயிட்டோம். காந்தியடிகளோ இல்லை அம்பேத்கர் அவர்களோ இல்லை அண்ணா காமராஜர் அவர்கள் எடுத்து வச்ச அந்த நேர்மையான அரசியலில் இன்றைக்கி பால்டாயிலு ஆசிடு என்னென்னலாம் ஊற்றி கலப்படம் பண்ணணும் எல்லாத்தையும் கலப்படம் பண்ணி இன்றைக்கி நட்டாத்தில் சிக்கலில் உட்காந்துருக்கு. பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க, அப்படி பொறுத்து வந்து பார்க்கலாம். பல விதமான கேள்விகளுக்கு பதிலளிச்சிங்க. மிக்க நன்றி.